ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த 72 மணி நேர ஜெபத்திலேயும் கலந்து கொள்ளும்படிக்கு, தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காய் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். எல்லாரும் சோர்ந்து போயிருக்கீங்களா? இல்லையா? புதிய பலன் தானே. ஆண்டவருடைய சமூகத்துல எப்பெல்லாம் அமர்ந்து இருக்கிறோமோ, கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் புதிய பலன், புது பலன் நமக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு அவைகளை தந்திருக்கிறார். எனவே இந்த நாளிலேயும் கூட ஆண்டவருடைய சமூகத்துல அந்த 72 மணி நேரங்களாய் நம்ம காத்திருக்க ஒப்பு கொடுத்திருக்கிறதுனால் நம்மளோடு கூட இருந்து தேவன் பெரிதான காரியங்களை செய்வார். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் மூலமாய் நமக்குள்ளாய் கடந்து வருகிற பொழுது அது நமக்காக அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடணும், அப்படியே உட்கொண்டுறணும். ஆமென். சுட சுட பிரியாணி கிடைச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படிதானே. எங்க அம்மாவுக்கு தோசை சுட்டு நேரத்துக்கே என்னமோ நினைக்கிறேன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க தூங்கிட்டாங்க. அதனால சரி அவங்க எழுப்பட்டும் அப்படின்னு சொல்லி மூடி வச்சு நேரம் ஆறி போச்சு. அதை மறுபடியும் சூடாக்கினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எங்க அம்மா வாங்கிட்டு சுட சுட இல்லையே அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பாருங்க, சுட சுட ஆகாரங்கள் நமக்கு கிடைக்கிற பொழுது அதை அப்படியே என்ன செஞ்சிடணும், நம்ம உட்கொண்டு விட வேண்டும். அப்பதான் நமக்கு ஒரு புதிய பலனை தருவார். என்னை அன்போடு அழைத்ததான அண்ணே சொன்னாங்க, நோட்டீஸ்லாம் பேர்லாம் வேண்டவே வேண்டாம், மறைவாக இருக்கிற பொழுதுதான் தேவன் வெளியரங்கமான காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்து அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். சரி, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வேதத்துல இருந்து சுத்தமாய் நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28 வாசிங்க பார்ப்போம். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதுக்கு அறிந்திருக்கிறோம். யாவர் கண்களை மூடுவோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசும்படி ஆமென். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த நாளில நீர் என்னோடு கூட பேசணும். இந்த வார்த்தை நமக்கு மிகவும் அறிமுகமான வார்த்தை, நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வாக்குத்தத்தத்தின் வார்த்தை. இதன் மூலமாய் கர்த்தர் எதை நமக்கு உணர்த்த சித்தமாய் இருக்கிறாரோ அதை உணர்த்தும்படி எல்லாரும் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆமென். வார்த்தை தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த வார்த்தை ஜீவனாய் இருக்கிறது. அதை நம்மை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது. ஆமென். ஹலரத்னா ரிவா கவலவ ஷகலா ரிகவன ஊரிகோ ஷவர் ரவுரி கவலவ ஷவரவுரி அலவரவரபா. ஆமென். கர்த்தருடைய வல்லமையின் பிரசன்னத்தின் ஆவியானவர் என்னோடு கூட நீ பேச வேண்டும் ராஜா. ஆமென். இந்த ராத்திரி பொழுதுல இந்த வசனத்தின் நிமித்தமாய், இந்த ஜீவ வார்த்தையின் நிமித்தமாய் என்னோடு கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ரீமா கத்தா ரதுனா ரிவிரிவோ ஷதரி ஆலவோ கமனவோதியா ஹல்லரிவோ கவலவோ ரிபாலவோ ஷவாவ் இவி கவோ ஷவார் ரிகமனவோதியாரி அலவரவரவா. ஆமென். பரத்தில் இருந்து வருகிற வார்த்தைகள் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் தெளிவாய் பேசுவீராக. வார்த்தையின் மூலமாய் மகிமைப்படுகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் வார்த்தையை அனுப்பி சகலவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாக்குவீராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இந்த நேரத்திலே இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுவீராக. நீ எதை செய்ய சித்தமோ அதை செய்தல்லும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சமான வார்த்தை, அப்படிதானே? சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பல தீமைகள் வருகிற பொழுது, பலவிதமான பாடுகள் உபத்திரவங்களுக்கு
ஊடாக கடந்து செல்கிற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே இந்த வார்த்தை என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது, அது ஒரு நாள் நமக்கு தீமைக்காய் முடியாது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த நாளிலேயும் இந்த இடத்துல என்ன வார்த்தையை நாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் இதைத்தான் உணர்த்தினார். ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினதான இந்த நிருபத்துல அவர் இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இதுல 2 விதமான கூட்டத்தினரை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள், அன்பு கூறுகிறவர்கள். ஆமென், சொல்லுங்க பாப்போம். அழைக்கப்பட்டவர்கள், இரண்டாவது அன்பு கூறுகிறவர்கள். அழைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். நாம் எல்லாரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு கட்டத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை அழைத்து என்ன செஞ்சார்? அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்கிற பணியில வைத்திருக்கிறார். அவருடைய திருச்சபையில விசுவாசிகளாய், அங்கத்தினர்களாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அப்பொழுது அழைப்பு என்பது தேவனிடம் இருந்து வருகிறது. ஆமென். அழைப்பு நம்மளால முடியாது, அது தேவன் கொடுக்கிறதான காரியம். ஆனால் இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அன்பு கூறுதல். அது யாரிடம் இருந்து வருகிறது? நம்மிடம் இருந்து வருகிறது. ஆமென். அப்ப 2 விதமான காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் இதுல சொல்லி இருக்கிறார். அழைப்பு தேவனிடம் இருந்து வருகிறது, அன்பு கூறுதல் நம்மிடம் இருந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார், அப்படிதானே? மோசே என்ன செஞ்சார்? மோசே மோசே அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், அதே போல வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார். அதே போலதான் நம்மளையும் அழைத்தார். ஆமென். நான் இப்படி நின்று மைக் பிடிச்சி ஊழியம்லாம் செய்வேன், இப்படிலாம் பேசுவேன் அப்படிங்கிறதுலாம் நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்னுடைய இமேஜினேஷன், என்னுடைய கற்பனை, என்னுடைய காரியங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சிறந்த டாக்டராக மாறணும், வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிக்கணும், இல்லைன்னா எம்டி படிக்கணும், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா மாறணும், அப்படிலாம் நிறைய கனவு கோட்டைகளாம் கட்டி கொண்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் என்னை அழைத்தார். ஆமென். அவர் சொன்னார், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை நான் தரித்திருக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய 18வது வயதுல என்னோடு கூட பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பதான் ஸ்டார்ட் பண்ற ஒரு நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய ஸ்டடீஸ் எல்லாவற்றையும் ஸ்டார்ட் பண்ணுகிற ஒரு இயர் 18வது வயது என்பது. அப்போ ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த போது அப்ப நான் அப்படிதான் சொன்னேன், என்னடா வெண்கல கதவுகளை உடைப்பாரா, இரும்பு தாழ்பாள்களை முறிப்பாரா, எங்க அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லி. கடந்த வருஷத்துல மடத்துப்பட்டி அந்த ஏரியாக்கள்ல போகும்போது அந்த வார்த்தையை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த காலத்தில் இருக்கிற ஒளிப்புடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் இவைகள் தான். உனக்கு எத்தனை வருஷத்திற்கு முன்பதாய் அந்த வார்த்தையை நான் சொன்னேன், இன்னைக்கு அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்புடத்தில் மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், இரும்பு தாழ்பாள்கள், இதெல்லாம் உடைக்கவே முடியாது. அவ்வளவுதான், அந்த ஜனங்கள் அவ்வளவுதான், இவ்வளவுதான் அவர்களுடைய சிச்சுவேஷன், சூழ்நிலைமை. அப்படி இருந்ததான இடங்களில தேவனுடைய கிருபையினால் அந்த சங்கிலிகளை உடைக்கவும், இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படவும், ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷமாகிய ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வரவும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை அழைத்தார். இந்த அழைப்பை குறித்து தான் நான் இப்ப சொல்றேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படிதான், உங்க ஒவ்வொருவரையும் எழுப்பி நின்று உங்க சாட்சிகளை சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பல மணி நேரங்கள் கர்த்தர் என்னை இப்படி அழைத்தார், என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நிமித்தமாக என்னை அழைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்படி நம்மை அழைத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதே போல 72 மணி நேரம் ஜெபத்துல தொடர்ச்சியா இந்த இடத்துல உங்களை அழைத்து கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறார்? அமர வைத்திருக்கிறார். சரி, 2வது கூட்டம் அன்பு கூறுகிற கூட்டம் அப்படின்னு சொன்னேன். அன்பு கூறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பு கூறுதல், உங்க மேல நான் அன்பா இருக்கேன், ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்றதா? அல்லது பைபிளை எடுத்து சிலர்லாம் அப்படியே முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க, அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏசப்பா உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கேன்,
நான் வந்து உட்கார்ந்த உடனே நினைச்சேன், நான் எப்பவுமே எங்க மெசேஜுக்கு போனாலும் ஒரு அடையாளத்தை அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். இந்த வார்த்தை கர்த்தர் கொடுத்தது தானா அப்படின்னு சொல்லி. அன்னை முதல் பாட்டே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாயப்பா நான் நினைச்சிட்டேன். சரி, கர்த்தர் இதே வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க, அன்பு கூறுதல் அப்படின்னா என்ன? எசப்பா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன், அல்லது நான் மிஷனரியை தாங்குறேன், சபைக்கு தாராளமாய் நான் கொடுக்கிறேன், அல்லது காணிக்கைகளினால தாங்குறேன், பல மணி நேரங்கள் ஜெபிக்கிறேன், இதெல்லாம் அன்பு கூறுகிறோம். நல்ல காரியம், உண்மைதான், அன்பு கூறுதல் தான். ஆனா வேதம் சொல்கிற அன்பு கூறுதல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா அர்ப்பணிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் முழுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்கிறதுல தான் அன்பு கூறுதல் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, உலகத்துல தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமென். எதுக்காக தந்தருளினார்? என்ஜாய் பண்ணுவதற்காகவா? அது சந்தோஷமாய் அற்புத அடையாளங்களை செய்துவிட்டு இயேசு கடந்து செல்வதற்காகவா? இல்ல, அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நம் மீது வைத்த அன்பினால் மரித்தவர்களாய், பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்கும்படிக்கு அந்த அன்பை விளங்க பண்ணினார். வாசிங்க பார்ப்போம். எபேசியரின் நிருபம் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள். எபேசியர் 2:4-5. தேவனே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவிலே கூட உயிர்ப்பித்தார். ஆமென். நம்மில் அன்பு கூர்ந்ததினால் போதும், நம்முடைய நம்மீது அவர் அன்பு கூர்ந்ததினால் அவர் நமக்கு செய்த காரியம் என்ன? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். ஆமென். எப்படி உயிர்ப்பித்தார்? அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்கு கொடுத்து நமக்கு இருந்ததான அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி அவருடைய பிள்ளை என்கிற அச்ச அடையாளத்தை நமக்கு கொடுத்ததினால் தேவ அன்பு நம் மீது வெளிப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு gift கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா தான் gift கொடுப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் செய்வீங்கன்னா அவங்க ஞாபகமா வச்சு அடுத்த தடவை என்ன செய்வாங்க? அந்த 1000 தான் செய்வாங்க. இல்லைன்னா எழுதி இருக்கிற நோட்டை தேடுவாங்க. இப்ப எவ்வளவு செஞ்சிருப்பா, நம்ம அதுக்கு கூடுதலா கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. நீங்களாம் நல்லவங்க, 500 செஞ்சு 5000 செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அன்பு கூறுகிற தேவன் ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போறேன்னு கொடுக்கல, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், தன்னுடைய ரத்தம் முழுவதையும் கொடுத்தார். நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்களை கழுவுவதற்கு என்ன கிரயத்தை செலுத்த வேண்டுமோ அந்த கிரயத்தை செலுத்தி முடித்தார். அதுதான் அன்பு கூறுதல். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஒரு நாள் உன்னை நான் அழைச்சிட்டேன், ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்தவனை விடுதலை ஆக்கிட்டேன், மீறுதல்களில் இருந்தவனை விடுதலை ஆக்கிட்டேன், தேவனுடைய பிள்ளை என்கிற அச்சடையாளத்தை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் அன்பு கூறுகிறாயா? இன்றைக்கு அதுதான் கேள்வி. இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள்ல எப்பவுமே நான் உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல நிறைய காரியங்களை அனலைஸ் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்தி இன்னும் எப்படியெல்லாம் மாறணும், இன்னும் என்னென்ன ஊழியங்கள் இருக்கிறது, என்னை குறித்த சித்தம் என்ன அப்படின்னு அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாட்கள் உண்டு. அதே போல இருக்கிற பொழுதுதான் இந்த காரியத்தை குறித்து தேவன் தெளிவாக என்ற பேசிக்கொண்டே இருந்தார். அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுதல்னா என்ன? அர்ப்பணிக்கிறது, அர்ப்பணிக்கிறது அல்லது கீழ்ப்படிகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறது. அதுக்கு நீங்க ரூத்தின் புஸ்தகத்தை சிறந்த எக்ஸாம்பிளா எடுத்துக்கொள்ளலாம். ரூத் சொல்றாங்க நகோமியை பார்த்து, உன்னுடைய கல்லறை எங்க இருக்கோ அங்கதான் என் கல்லறையும் இருக்கிறது. டயலாக் விட்டது யாரு? மாமியாரும் மருமகளும். ஆமென். இன்னைக்கு நம்ம மாமியார் மருமகள்லாம் அவ இருக்க வீட்டுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அவ போற சர்ச்சுக்கு, அவ போற ஆராதனைக்கு, அவ போறதான ஆலயத்துக்கு என் கால் படும் படாது, நான் போக முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனா அன்றைக்கு இருந்த மருமகள் சொல்றா, மாமி உன் கல்லறை எங்க இருக்கோ அங்கதான் என் கல்லறை. உன் லைஃப் எங்க முடியுதோ அதே இடம் தான் என் லைஃப் முடியக்கூடிய இடம். அதுக்கு பேர் தான் எனது அன்பு
அன்பு கூறுதல். ஆமென். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாலே, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தால் என்னுடைய ஜீவன், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் உங்களோட பெத்லகேமுக்கு வருகிறதுல முடிவு பண்ணி விட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய அன்பு கூர்தல் எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு காரியத்தை என்ன செஞ்சிருந்தோம், கர்த்தருக்காக ஒரு பொருத்தனை பண்ணுதல், ஏதோ ஒன்றை செய்கிறது, அல்லது ஏதோ ஒரு மணி நேரம் செபித்திருந்தோம், அடியத்துக்கு முக்காடி ஒரு அதிகாரத்தை பைபிள்ல வாசிக்கணுமேன்னு சொல்லி தேடி எடுத்து வாசிச்சு எல்லாவற்றையும் அன்பு கூறுதல் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது அன்பு கூறுதல் இல்லைங்க. ஜீவனை கொடுத்த தேவனுக்காய் என்னுடைய ஜீவனையும் நான் பணைய வைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. கண்களை மூடி, ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட அன்பு கூறுகிறேன் ஐயா. என் மேல நீங்க அன்பு கூர்ந்ததுனாலதான் உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காய் சிந்தி கொடுத்தீங்கப்பா. என்னை எத்தனை பெரிய இக்கட்டிலிருந்து விடுவித்து காத்திருக்கிறீங்க, மரண கட்டுகளிலிருந்து விடுவித்து காத்திருக்கிறீங்க. இந்த 2025 கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இந்த 72 மணி நேர ஜெபத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்களே, இது உங்களுடைய அன்பு ராஜா. இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறது, அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அன்பு கூறுதல். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைச்ச உடனே ஆபிரகாம் என்ன சொன்னாரு? கொஞ்சம் இருங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு வாரேன் நானு. ஏன்னா அது வரைக்கும் யெகோவா தேவனை பார்த்ததே இல்லை. சொர்பங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவர், அதற்கு உதவி செய்து ஓடி ஆடி பல காரியங்களை செய்தவர். தேவன் அவரை முன்குறித்ததினால் அவர் நிமித்தமாய் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே தீர்மானித்து வைத்ததினால் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் உடனே என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். ஆமென். அர்ப்பணித்தார். போகிற இடம் எதுவென்றே தெரியாது, எங்க போக, எப்படி போக, எந்த வழியில போக எதுவுமே தெரியாது. ஆனா அவர் சொன்னார், நீங்க சொன்னீங்கன்னா நான் செஞ்சிருந்தேன்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அதுதாங்க அன்பு கூறுதல். ஆமென். அதே போல மோசேயை தேவன் அழைத்தார். மோசேட்ட சொன்னார், மோசே உன்னுடைய ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு நீதான் சரியான ஆள், உன்னைத்தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீதான் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது மோசே எத்தனையோ விதத்துல பல விதத்துல என்ன செஞ்சார்? போவதற்கு முடியாது என்று சொல்கிற நிலைமையில போராடி பார்த்தார். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? இல்லவே இல்லை. அவர் மீது இருக்கிற தரிசனம், அவர் மீது இருந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவரை முழுமையாய் அர்ப்பணிக்க வைத்தார். கடைசியாய் மோசே சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக என்னுடைய பெயர் போனா கூட ஒண்ணு இல்ல, ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பெயரை எடுத்து போட்டா கூட ஒண்ணு இல்ல, இந்த ஜனத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் அன்பு கூறுதல். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை முறை நம்மளோடு கூட பேசி அவருடைய திட்டத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பல விதத்துல நம்மளோடு இடைப்பட்டு கொண்டே இருந்தாலும் கூட நாம் அதற்கு ஒப்புக்கொள்கிறோமா? அதற்கு மாற்றத்தை உண்டாக்கும்படி அர்ப்பணிக்கிறோமா? முழுமையாய் நான் செய்து முடிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி முழுமையான ஒரு அர்ப்பணிக்குள்ளாய் நாம் கடந்து வருகிறோமா? இல்ல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உன்னை எதிர்பார்க்கிறது உன் காணிக்கையை மாத்திரமல்ல, உன்னுடைய அன்பை நான் எதிர்பார்க்கிறேன். அன்பு என்றால் அர்ப்பணிப்பு, அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு இருந்தால் மாத்திரமே நாம் கர்த்தருக்காய் எதையாவது செய்ய முடியும். ஏதோ ஒன்றை நான் செய்கிறேன் என்பது அர்ப்பணிப்பு அல்ல. இந்த உலக வாழ்க்கை உமக்காகவே வாழ்ந்து முடிப்பேன் என்று அர்ப்பணிக்கிறவர்களை தேவன் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய வருகை மிக 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 சமீபம். அவருடைய வருகைக்குரிய சகல அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அவருடைய கண்கள் ஆத்துமாக்களுக்காக யார் யார் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆத்துமாக்களுக்காக யார் யார் அன்பு செலுத்தி கொண்டிருக்கிறாங்க, யார் யார் ஆத்துமாக்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறதை அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் நம்ம ஆண்டவர் மீது அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அர்ப்பணிக்காம இருக்கவே மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. அர்ப்பணித்த ஆபிரகாமை அழைத்தார். மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட நாள்ல சொன்னாரு, உன்னுடைய ஏகசுதன், உனக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரன், இவனை கொண்டு போய் என்ன செய்யணும்? நான் உனக்கு குறிக்கிறதான மலையில கொண்டு போய் என்ன செய்யணும்? நீ எனக்காக அவனை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதனுடைய அடையாளம் என்ன? அன்பு கூறுதல்.
ஆமென். ஹல்லேலூயா. நம்மகிட்ட சொன்னா சொல்லியிருப்போம், உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சது? எத்தனை வருஷத்துக்கு பிறகு போராடி ஜெபித்து உபவாசித்து 72 மணி நேரம் ஜெபத்துல வந்து இருந்து எனக்கு நீர் கொடுத்தீரே, திடீர்னு சொல்லி நீர் காண்பிக்கிற மலையில கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லுதீரே, இதெல்லாம் உனக்கு நியாயத்தானா அப்படின்னு என்ன செஞ்சிருக்கும்? ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனா அப்படி அல்ல. ஆபிரகாம் அன்பு செலுத்தினபடியினால் கேள்வி கேட்கவில்லை. ஆமென். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாருன்னா எத்தனை கேள்வி வருது, எத்தனை விதத்துல ஆண்டவரோடு தர்க்கிக்கிறோம், எத்தனை விதத்துல இது என்னால முடியாது, என் சூழ்நிலைமை முடியாது, என் கணவர் இதை செய்ய விட மாட்டாரு, என் குடும்பம் இதை செய்ய விடாது, என்னுடைய பழக்க வழக்கங்கள் அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஒதுங்கி கொள்கிறோம் அல்லவா? அது அன்பு செலுத்துகிறது அல்ல, அது அர்ப்பணித்தலின் அடையாளம் அல்ல. ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல என்ன பார்க்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா முழுமையான அர்ப்பணிப்பு. கர்த்தர் எதை செய்ய சொல்கிறாரோ அதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். நீங்கள் ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல 18வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், என் சொல்லுக்கு, யார் சொல்லுக்கு? தகப்பனார் சொல்லுக்கு, அல்லது மச்சான் சொல்லுக்கு, அல்லது நாத்தனார் சொல்லுக்கு, அப்படியா அப்படின்னு இருக்கா? என் சொல், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அதான் அவர் சொல்றார் பாருங்க, நான் உனக்கு குறிக்கிற இடத்துலதான் நீ போய் என்ன செய்யணும்? தகன பலியாக இட வேண்டும். நம்ம இஷ்டத்துக்குலாம் போய் எதை செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இஷ்டப்பட்டு நம்முடைய ஞானத்துல வருகிறபடி, நமக்கு தோன்றுகிறபடி, நம்முடைய வெளிப்பாட்டின்படி எதையும் செய்யக்கூடாது. அன்பு கூறுகிறவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை மாத்திரம் தான் என்ன செய்வாங்க? செய்து விட்டு கடந்து போவாங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ முறை குறிப்பிட்ட மலையை காட்டி கொடுத்திருக்கிறார், குறிப்பிட்ட இடத்தை காட்டி கொடுத்திருக்கிறார், குறிப்பிட்ட நபரை காட்டி கொடுத்திருக்கிறார், குறிப்பிட்ட கிராமத்தை காட்டி கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த இடத்துல போய் நம்ம செய்து முடித்திருக்கிறோமா? அந்த காரியத்திற்காக திறப்புல நின்று ஜெபித்து இருக்கிறோமா? இதெல்லாம் எங்க முடியும்? எனக்கே வேலை பிஸி, வேலையில வந்து நானே அவ்வளவு டயர்ட் ஆகிடுதேன், இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? முடியாதே அப்படின்னு சொல்லி சாக்கு போக்குகளை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, ஆபிரகாம் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். ஆமென். அதனாலதான் தேவன் அவனை பார்த்து சொல்றார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். மனுஷன் சொல்லுக்கு கீழ்ப்படியலங்க, அதிகாரிகளின் சொல்லுக்கு கீழ்ப்படியல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க, சகலவற்றையும் தேவன் நமக்கு சாதகமாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷர்களுக்கு கீழ்ப்படிகிறது கண்ணியை வருவிக்கும், தேவனுக்கு கீழ்ப்படிகிறது தேவ கிருபையிலே பெருக பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் வாசிக்கிற பொழுது உண்மையிலே எனக்குள்ள இன்னுமே நம்ம ஆண்டவருக்குள்ள மாறணுமே அப்படிங்கிற ஒரு துடிப்பு வரும். ஏன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செய்து முடித்தார். மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எதை எப்படி செய்ய சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். நம்மகிட்ட தேவன் ஒரு காரியத்தை சொல்வார், நீளம் இவ்வளவுதான் இருக்கணும், அகலம் இவ்வளவுதான் இருக்கணும். அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லையே இது இவ்வளவு நீளம் இருந்தா சரிப்பட்டு வராத, இவ்வளவு அகலம் இருந்தா இது சரிப்பட்டு வராத, இது இவ்வளவு கட் பண்ணதான் செய்யணும், இது இவ்வளவுதான் இருக்கணும், இது இப்படிதான் டிசைன்ல இருக்கணும், அப்படின்னாதான் இது சரியா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை முறைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு நாமவே ஒரு தீர்மானம் எடுத்து, நாமவே ஓடி, நாமவே செய்து முடித்து, அநேக காரியங்களில வெட்கப்பட்டு தலை குனிந்து பல காரியங்கள், பல ஆசீர்வாதங்களை இழந்து போன நிலைமைகளை நின்று கொண்டு இருக்கிறோம் அல்லவா? நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஆபிரகாம் எப்படி அன்பு கூர்ந்தார்? நான் சொன்னபடி கீழ்ப்படிந்தான், நான் சொன்ன வார்த்தைக்கு சொன்னபடி ஒபே பண்ணினான், அதற்கு அப்படியே ஒத்துக்கொண்டான், அவன் அதை செய்வதற்கு அப்படியே தீர்மானித்தான். யாரிடத்திலையும் போய் ஆலோசனை கேட்கல, யாரிடத்திலையும் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிலாம் கேட்கல.
பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். அவர் யெகோவா ஈரா எப்படி ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார், தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆமென். அன்னாளை எடுத்துக்கோங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில பல விதத்துல நிந்தை, அவமானம், அவளுடைய சக்கரத்தி பெண்ணினாளுடைய வார்த்தைகள் பல விதத்துல அவளை வேதனைப்படுத்தி ஒரு விதமாய் ஜெபித்து ஜெபித்து சாமுவேலை பெற்றெடுத்துட்டார். நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆண்டவரே ஒரு 1,00,000 ரூபாய் கொண்டு போய் போட்டுறேன், இல்ல ஒரு 50,000, இல்ல ஒரு கோபுரத்தை கட்டி கொடுத்துருந்தேன், இல்லைன்னா சபைக்கு தேவையான காரியங்களை நான் செய்து வச்சிருந்தேன், என் பிள்ளையை எனக்கு கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருப்போம். பண்ணலாம், நல்லதுதான், எல்லாத்தையும் செய்யணும் கர்த்தருக்காக. ஆனால் அன்னாளுடைய தீர்மானத்தை பாருங்க. எனக்கு நீங்க இவ்வளவு வருஷம் காத்திருந்து ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறீங்க, அதை அழகழகா உடுத்தி பார்த்து அழகழகா சாப்பாடு கொடுத்து அது பண்ற சின்ன சின்ன சேட்டைகளை எல்லாம் ரசிச்சு ருசித்து அதோடு கூட என்னுடைய நேரத்தை செலவிடுவேன் அப்படின்னு நினைக்காம அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க விடுவேன்னா ஆண்டவருடைய ஆலயத்துல. ஆமென். ஹல்லேலூயா. பெண்களாகிய நமக்கு தெரியும் பிள்ளைகளை எவ்வளவு டேஸ்ட் பண்ணி நம்ம வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி. எனக்கு நீங்க சாமுவேலை கொடுத்தீங்கன்னா அந்த சாமுவேல் எனக்காக அல்ல, உமக்காக. ஆமென். இதுதான் அன்பு, இதுதான் அன்பு. ஆமென். ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு போகிறேன், ஏதோ கர்த்தர் அதை செய்தார் அதற்கு பதிலாக இதை கொடுக்கிறேன், அதுவல்ல. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, முதலிடம், முதன்மையானது, விலை மதிக்க முடியாதது, நாம் எதிர்பார்க்க கூடாத, நம்ம நேசிக்கிற, நாம் அதிகமாய் விரும்புகிறதை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு பெயர் தான் அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் என்ன செஞ்சாங்க, அன்னாள் செய்தாள். ஆமென். அதனாலதான் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாய், அவ்வளவு பெரிய நியாயாதிபதியாய், ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை ஆளுகை செய்கிற ஒரு சாமுவேலாய் மாற முடிந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சிந்தித்து பாருங்க. தேவனுக்காக ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டு என்னமோ பெரிய அளவுல நம்ம செஞ்ச மாதிரி கம்மட்டம் அடிச்சுட்டு இருக்கோம். பெரிய அளவுல ஆண்டவருக்கு அன்பு செலுத்தின மாதிரி பெரிய பிக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனா இந்த நாட்கள்ல தேவ அன்பு, தேவன் மீது அன்பு அப்படின்னா என்னங்கிறத தான் உங்களோடு தேவன் பேசும்படி சொன்னார். அதைத்தான் தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில அன்பு செய்கிற, அன்பு செலுத்துகிற மனிதர்கள் தான் தேவனுக்கு தேவை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது நோவாவை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம், 6வது அதிகாரம் 22வது வசனம். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நோவாவை தேவன் ஒரு கொப்பை மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கும்படி செய்தான். நோவா அப்படியே செய்து முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்து முடித்தார். ஆமென். அவர் என்ன சொன்னார், நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, உள்ளும் புறமும் எதை பூசணும், எதை பூசக்கூடாது, டோர் எங்க இருக்கணும், விண்டோ எங்க இருக்கணும், எத்தனை தட்டுகள் இருக்கணும், அவர் என்ன என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தார். நம்ம என்ன சொல்லுவோம், இது சரிப்படாது, இதுல யானை ஏறிச்சுன்னா எதுக்கு ஆகும், இது வழியா குதிரை உள்ள வர முடியுமா, ஒட்டக சிவிங்கி இந்த வாசல்ல வர முடியுமா, இவர் என்னடா அளவு சொல்றாரு. இதுதான் ஆண்டவரே, இப்படி வச்சாதான் சேஃப், இப்படி வச்சாதான் என் லைஃப் ஸ்ட்ரைட்டா போகும், இதை தெரிந்தெடுத்தாதான், இதை சூஸ் பண்ணாதான் என் லைஃப்ல உயர்வை அடைய முடியும், மேன்மை அடைய முடியும், இந்த குடும்பத்தோடு சம்பந்தம் வைத்தாதான் என் லைஃப்ல அடுத்த லெவல் போக முடியும். கர்த்தர் சொல்லி இருப்பார், பக்கத்திலே போகாத, பெலிஸ்தர கண்டம் பக்கத்துல போகாத. ஒரு இஸ்ரவேலனுக்கு ஒரு இஸ்ரவேலன் தான் தேவை, ஒரு யூதனுக்கு ஒரு யூதன் தான் தேவை, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டவன் தான் தேவை. ஆண்டவர் தெளிவாய் பேசி இருப்பார். அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? உலகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும், உறவுகள் என்ன சொல்லும், இதை செறிந்தெடுத்தா தான், இதை செலக்ட் பண்ணாதான், இதுல நான் போனாதான் உயர்வை அடைய முடியும், வாழ்க்கையில மேன்மை அடைய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? கர்த்தர் உன்னை பார்த்துதான் எச்சரிக்கிறார். தேவன் சொல்கிறபடி நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம்
குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6:18. நீயும் உன் குமாரரும் உன் மனைவி உன் குமாரரின் மனைவி. இவ்வளவுதான் யாரு? நம்முடைய குடும்பம். அப்படித்தானே? எதுக்கு மேல குடும்பம் இருக்கா? அக்கா தங்கச்சி அதெல்லாம் அடுத்த உறவுக்கு. நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்றது யாரு? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைங்க, மருமக்கமார். ஆமே. இவங்க எல்லாரும் பேழைக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு நோவா என்ன செய்யணும்? தேவன் சொன்னபடி பேழையை கட்டணும். ஆமே. தேவன் சொன்னபடி பேழையை கட்டுனீங்கன்னா அந்த பேழைக்குள்ள நம்ம குடும்பம் பிரவேசிக்கப்படும். தேவன் சொன்னதெல்லாம் விட்டுட்டு நம்முடைய சொந்த அறிவின்படி, சொந்த யோசனையின்படி, சொந்த ஞானத்தின்படி அல்லது யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக பேழையை கட்டுனீங்கன்னா பேழை தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்கும். ஆமே. குடும்பம் காப்பாற்றப்பட்டு இருக்க முடியாது. பேழை ரொம்ப 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 முக்கியம். அன்றைக்கு நோவாட்ட சொன்னவர் தான் இன்னைக்கு நம்மிடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நீ ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும். நான் சொல்லுகிறபடி அந்த பேழையை நீ கட்ட வேண்டும். அந்த பேழை எதற்காய் கட்டப்படுகிறது? உன் குடும்பத்தை நீ காப்பாற்றுவதற்காக. அவர் சொன்னபடி செய்யாம நம்ம இஷ்டப்படி, நம்ம விருப்பப்படி, நம்ம மாம்சமும் மனசும் விரும்பினபடி நம்மளுடைய ஊழியம், நம்மளுடைய உலக வாழ்க்கை, நம்மளுடைய திருமண காரியங்கள், நம்முடைய சகலவற்றையும் நம்ம செய்கிறதுனால தான் நாமும் ஆண்டவருக்குள்ள வர முடியல, நம்முடைய மனைவியும் கொண்டு வர முடியல, பிள்ளைகளையும் கொண்டு வர முடியல, மருமக்கமாரையும் ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பு கூறாமல் இருக்கிறதுனால, அவர் சொன்னபடி செய்வாயானால் அன்பு கூறுதல் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். சகல காரியங்களும், எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெருங்காற்று அடித்தாலும் சரி, அந்த பேழை மூழ்கி போகாது. ஏனென்று சொன்னால் தேவன் சொன்னபடி கட்டப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்கள் உடைந்து நாசமாகி கொண்டிருக்கிறது. அன்பு சிதைக்கப்பட்ட நிலைமையில மாறிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. மாமியார் மருமகள் சண்டைகள் ஓயாமல் இருக்கிறது. காரணம் என்ன? தேவன் சொன்னபடி பேழையாகிய வீடு கட்டப்படல. தேவன் சொன்னபடி பேழையாகிய திருச்சபை கட்டப்படல. தேவன் சொன்னபடி பேழையாகிய ஊழியம் கட்டப்படல. கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறது, நான் சொன்னபடி நீ செய்வாயானால் சகலவற்றையும் பிழைக்க வைத்துக் கொள்வாய். ஆமென். உன் குடும்பம் காப்பாற்றப்படும். உன்னுடைய திருச்சபை விசுவாசிகள் காப்பாற்றப்படுவார்கள். இன்றைக்கு சிதறடிக்கப்பட்ட நிலைமை ஏன் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தரிடத்துல அன்பு கூறாததுனால, அர்ப்பணிக்காததுனால, தேவன் சொன்னபடி நாம் செய்யாததுனால. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நோவா, அந்த நோவா அந்த பேழையை கட்டும் பொழுது அவருக்கு எவ்வளவு ஒரு அவமானம் வந்திருக்கும். அப்படிதானே? அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பேழையெல்லாம் அவங்க பார்க்கல. ஏன்னா தண்ணியே கிடையாது. அப்பதான் முதல் தண்ணியே வருது. அது வரைக்கும் பூமியை வானத்துல இருந்து பனி பெய்துதான் நனைத்து கொண்டு இருந்தது. அப்ப அந்த பேழையை அவர் கட்டுகிற பொழுது அவ்வளவு நிந்தைகள் வந்திருக்கும், அவ்வளவு அவமானங்கள் வந்திருக்கும். எல்லாரும் அந்த பேழையை கடந்து போகிற பொழுது என்ன செஞ்சிருப்பாங்க? வாலிப பசங்க எல்லாம் தாத்தா நோவா தாத்தா இப்படின்னு போயிருப்பாங்க. ஏதோ ஒரு என்ன ஆயிடுச்சு, குழம்பி போச்சு, மண்டை குழம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏளனப்படுத்தி இருப்பாங்க. மாத்திரமல்ல, இவருக்கு வேற வேலையே கிடையாதா, இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிக ஏளனமாய் அவரை பேசி இருப்பார்கள். ஆனா எதையாவது கேட்டாரா? இல்ல. அவருடைய நோக்கம் முழுவதும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, பேழைக்குள்ளாய் உன்னுடைய குடும்பம் பிரவேசிக்க வேண்டும். உன் குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்புல, அந்த திறப்புல நோவாவே நீதான் நிற்க வேண்டும். இல்லைன்னா குடும்பம்
அழிந்து போய்விடும், குடும்பம் சிதறடிக்கப்பட்டு விடும். எனவே நோவா, நீ யார் என்ன சொன்னாலும் கேட்காத, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இன்றைக்கும் அதே வார்த்தையை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்களுடைய தேவன் என்ன சொல்கிறாரோ, எதை செய்ய சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு முழுமையாய் அர்ப்பணித்தீர்களானால் உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட்டு உயர்த்தப்படும். மாத்திரமல்ல, பேழைக்குள்ளாய் பிரவேசித்ததை போல அந்த ஒரு நோவா அழிவில் இருந்து ஜனத்தை காத்ததை போல, தன்னுடைய சொந்த குடும்பத்தை காத்ததை போல, பரலோக ராஜ்யத்திற்காக நம்முடைய குடும்பமாகிய பேழைக்குள்ளாய் சகலவரையும் கொண்டு வருவதற்குரிய உரிமையை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அதெல்லாம் விட்டுட்டு எங்கெல்லாமோ போய் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆமென். தூரமா ஓடுறோம், அந்த கூட்டத்துக்கு ஓடுறோம், இந்த கூட்டத்துக்கு ஓடுறோம். நம்ம கையில கொடுத்திருக்கிற பேழையை கட்ட நாம் தவறி போய் விடுகிறோம். ஒரே ஒரு நோவா பிறப்புல நின்னதுனால அவன் குடும்பம் முழுவதையும் பாதுகாத்து கொண்டார். இன்றைக்கு குடும்பமாகிய பேழை, திருச்சபையாகிய பேழை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற பேழைய சரியாய் கட்டி இருக்கிறோமா? பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் தரப்புல நின்று ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய கணவருக்காக எத்தனை மனைவிகள் தரப்புல நின்று ஜெபிக்கிறீங்க? உங்க மனைவிக்காக எத்தனை கணவன்மார்கள் தரப்புல நின்று ஜெபிக்கிறீங்க? அவளா அவர் ராட்சசி அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருந்தீங்களே, அவர் மாற்றவே முடியாது, உலகம் தலைகீழா மாறினாலும் அவர் மாற மாட்டாருன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஆமென். நம்முடைய பேழை ரொம்ப 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 அவசியம். நம்முடைய பேழை ரொம்ப 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 முக்கியம். எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நம்மளை குடும்பத்தை கொண்டு செல்வதற்கு கர்த்தர் நம்மளை பேழையை கட்டக்கூடிய லெவலை கொடுத்திருக்கிறார். அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எவ்வளவு ஞானத்தை யூஸ் பண்ணணும், எதை செய்யக்கூடாது, வேதத்துல இருந்து தெளிவான காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ தன்னுடைய கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அர்ப்பணிக்கிறவர்களால மட்டும்தான் பேழையை கட்ட முடியும். அர்ப்பணிக்காதவங்களால நிச்சயமா கட்டவே முடியாது. ஐயோ, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, உலகம் என்ன சொல்லும், பைத்தியம், இதுக்கு ஏதோ பிடிச்சிருச்சு, ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, பூந்துருச்சு, அதனாலதான் இப்படி நடக்குது. எல்லாரும் பல விதத்துல சொன்னா கூட தேவன் மீது அன்பு இருக்கிறவள் எதையுமே காதுல வாங்க மாட்டான். கர்த்தர் சொன்னபடி செய்வேன். பேழை எனக்கு ரொம்ப முக்கியம். பேழைக்குள்ளாக தான் சகல ஜனங்களும் காப்பாற்றப்பட முடியும். பேழையை ஒழுங்கா கட்டினாதான் குடும்பம் காப்பாற்றப்பட முடியும். பேழையை ஒழுங்காய் தேவன் சொன்ன அடையாளத்தின்படி, தேவன் சொன்ன அளவின்படி கட்டினால்தான் என்னுடைய குடும்பம் முழுவதும் காக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இந்த கடைசி நாட்களில தேவன் அதைத்தான் நம்மிடத்துல விரும்புகிறார். ஒரு பேழையை நம்ம கட்டணும். அப்ப அன்பு கூறுதல் என்றால் என்ன? அர்ப்பணிக்கிறது. இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பஞ்சு மெத்தையில படுத்து ஏசி ரூம்ல உலாச்சிட்டு இருந்தாங்களா? இல்ல. மோசேயுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவ்வளவு நிந்தை, அவ்வளவு அவமானம். ஒரு மனுஷன் கூட மோசே நீ நல்ல காரியத்தை செஞ்ச அப்படின்னு பாராட்டுனானா? ஒரு மனுஷி பரவாயில்ல மோசே, இவ்வளவு ஜனங்களை இப்படி நடத்திட்டு வாரையே, நீ எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கீங்க, இவ்வளவு பேரை இவ்வளவு எதுக்குறாங்க, ஆனாலும் கோபப்படாம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்கிறையே, இந்த ஜனங்களை எல்லாம் நீ எப்படி நேசிக்கிற அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்களா? இல்ல, ஒருத்தர் கூட சொல்லல. ஆமென். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே செய்து கொண்டிருந்தான். பாராட்டு வேண்டாம், நமக்கு பரியாசம் தான் வேணும், நமக்கு நிந்ததான் வேணும், நமக்கு அவமானம் தான் வேணும். ஏன் சொன்னா கடைசி வரைக்கும் தேவன் நம்மளோடு கூட இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டுமானால் மனுஷர்கள் நம்மளை பாராட்டக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நீங்க செஞ்சுட்டே போயிட்டு இருக்கும்போது உலகம் உங்களை பார்த்து ஏப்பா என்ன மாதிரி செய்யற அப்படின்னு பாராட்டாது. இதெல்லாம் தேவையா உனக்கு, இதெல்லாம் செய்யணுமா உனக்கு, இதெல்லாம் உனக்கு அடுத்த காரியம் இல்லையா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொன்னதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா
அவரிடத்துல அன்பு கூறுகிறீர்கள். ஆமென். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இன்னைக்கு அநேக காரியங்கள் நமக்கு தீமையை போல காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில பல காரியங்கள் தீமையாகவே நமக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனா தேவனிடத்துல சரியான அன்பை செலுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் தீமையா இருந்துச்சோ அதெல்லாம் எப்படி மாறிடுமா? நன்மையாக மாறிவிடும். கர்த்தர் எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிற இந்த 72 மணி நேர ஜெபத்திலேயாவது எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரா? நானும் ஒவ்வொரு வருஷமும் கேரளாவுல இருந்து வந்து வேலையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்து 72 மணி நேரமும் ஜெபித்து தான் பார்க்கிறேன். இன்னும் எனக்கு ஒரு முடிவு வரலையே, இன்னும் எனக்குள்ள ஒரு மாற்றம் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய அன்பு கூறுதல் இன்னும் சரியா இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமென். அன்பு கூறுதல் சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தீமையாய் வருகிற எல்லாவற்றையுமே தேவன் நன்மையாக மாற்றி விடுவார். தேவனுக்கு முன்னால எதெல்லாம் நமக்கு தீமையை போல இருக்கோ எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். யோபுக்கு அப்படிதான் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். எல்லாம் பறி போய் விட்டது. ஒரு ஓட்டாண்டியாய் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் தேவனிடத்துல இருந்த அன்பை பிரிக்கவே முடியல. யோபுட்ட இருந்து பிரிக்கவே முடியல. அவர் சொல்றார், எனக்கு எல்லாம் அழுகி போனா கூட ஒண்ணு இல்ல, என்னுடைய கண்கள் தோல் முதலானவைகள் போனா கூட ஒண்ணு இல்ல, என் கண்கள் அவரை பார்க்கும், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு விசுவாசம். நன்மையெல்லாம் பெற்றுட்டேனே, தீமையை பெற்றா என்ன பரவாயில்லை, கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்படி அன்பு கூர்ந்ததுனாலதான் தேவனை தூஷிக்காமல், தேவனிடத்துல எரிச்சப்படாம, தேவன் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுக்கல, இவரெல்லாம் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லாம, நான் எவ்வளவு காரியத்தை ஆண்டவருக்காக செய்திருக்கிறேன், ஏன் இந்த காரியத்துல அவர் அற்புதம் செய்ய முடியாதா, ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாதா என்று சொல்லாம, கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை எவ்வளவு பெற்றிருக்கிறேன், இந்த தீமையும் நான் பெற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று அன்பு செலுத்தினதினால் 2 மடங்கு ஆசீர்வாதம் கடந்து வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 1 மடங்கு ஆசீர்வாதத்தை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய அன்பு சரியானதாக இல்லை. ஆமென். அப்ப அன்பு என்றால் என்ன? ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிறது என்றால் என்ன? அர்ப்பணிக்கிறது, கீழ்ப்படிகிறது. அதற்கு பேர் தான் என்னது? அன்பு செலுத்துதல். அன்பு செலுத்துதல். ஆமென். அடுத்ததாக அன்பு செலுத்துதல் என்றால் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது என்பது என்ன? மத்தேயு 7:21. ஆமென். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதுல பிரவேசிப்பது இல்லை. யார் கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுவாங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க. அப்படிதானே? அந்நிய மதத்தை பின்பற்றுகிறவங்க சொல்லுவாங்களா? இல்ல, சபைக்கு வரவங்க தான் சொல்லுவாங்க. 72 மணி நேர ஜெபத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, கர்த்தாவே கர்த்தாவே ஜெபிப்போம், நம்ம தான் அவரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தாவே இந்த காரியத்துல அற்புதம் செய்யணும், அடையாளம் செய்யணும், இந்த காரியத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம தான் ஜெபிப்போம். வேதம் என்ன சொல்கிறது? அப்படி சொல்கிறவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது இல்லை, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பிரவேசிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஏமாந்து போயிடக்கூடாது. ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே சொன்ன உடனே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை எல்லாம் அள்ளி தருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அமைதலாகி விடக்கூடாது. கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், வீட்டின் மீது வீடு கட்ட முடியும், காரோடு காரை வாங்க முடியும். மெயின் என்னதுதான்? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது. ஆமென். இந்த உலக ஓட்டத்தை முடிக்கிற பொழுது, இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிக்கிற பொழுது, பரலோக ராஜ்யம் என்கிற நித்திய வீட்டுல பங்கடைய வேண்டுமானால் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் போதாது, தேவ சித்தத்தை செய்து
அதுதான் தேவனை நேசிப்பது, தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது. நம்மை குறித்து இருக்கிற சித்தத்தை, நம்முடைய வாழ்க்கையை குறித்து இருக்கிற திட்டத்தை, நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்துல இருக்கிற திட்டம் தீர்மானத்தை, நம்முடைய குடும்பத்தை இந்த தெற்கு பணவடையில நீங்க எந்தெந்த பகுதியில இருந்து வந்திருக்கிறீர்களோ அந்தந்த இடத்துல தேவன் ஏன் வைத்திருக்கிறார் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆமென். அந்த நோக்கம் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. தெளிவாய் ஆண்டவர் எழுதி இருக்கிறார். கர்த்தாவே கர்த்தாவே சொன்ன உடனே யாரும் பிரவேசிக்க முடியாது. அவருடைய சித்தம் செய்ய வேண்டும், அவருடைய திட்டம் செய்ய வேண்டும். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவனுடைய நோக்கம் என்ன, தேவ சித்தம் என்ன, என்னை கொண்டு தேவன் எதை செய்ய விரும்புகிறார் அதை செய்து முடிக்கணும். ஆமென். அதுதான் அன்பு கூறுதல். அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் யாரு? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், ஆண்டவரே பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். இந்த பாத்திரம் உமக்கு சித்தம் இல்லைன்னா அது நீங்க வேண்டாம், அதுல பருகுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு நீங்க என்ன செய்ய சித்தமோ அதற்கு என்னை முழுமையாய் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதுதான் பிதாவின் மீது வைத்திருந்த அன்பு. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை அது கசப்பு கலந்த காடியாய் இருக்கலாம், சிலுவையை தூக்கி செல்லக்கூடிய அனுபவமாய் இருக்கலாம், பல விதத்துல பல விதமாய் வர்ணிக்கப்படுகிற வர்ணனையாய் இருக்கலாம். இயேசுவை அப்படிதான் செய்தார்கள். ஆனால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதில் நோக்கமாய் இருந்தார். கடைசி வரைக்கும் பிதாவினுடைய அன்பு அவரை விட்டு மாறவே இல்லை. ஆமென். நம்மிடத்திலே தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தரிடத்துல நாம் செய்கிறதான அன்பு. உம்முடைய சித்தம் செய்ய நான் வருகிறேன். எபிரேயர்ல வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே புத்தக சுருளில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக நான் வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை குறித்து என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? என்னத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுதோம், அது வேணும் இது வேணும், அதை முடிக்கணும் இதை முடிக்கணும், வீடு வேணும், வாசல் வேணும், மாளிகை வேணும், இன்னைக்கு என்னெல்லாமோ கேட்டு ஜெபிக்கிறோம்ல. ஒரு நாளாவது ஆண்டவரே என்ன குறிச்சு உங்க சித்தம் என்ன, எதுக்காக இந்த தெற்கு பணவடலில என்ன வச்சிருக்கிறீங்க, எதுக்காக என்னை பணவடலி சத்திரத்துல வச்சிருக்கிறீங்க, என்ன நோக்கத்திற்காக இந்த குடும்பத்துல என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த சபையில வச்சிருக்கிறீங்க? ஒரு நாளாவது நம்ம கேட்டிருக்கோமா? சவுலை தேவன் தொட்டவுடன் அவன் சொன்னது என்னது? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கூட 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் சாதித்ததை விட பவுல் அப்போஸ்தலர் மிகவும் சாதனை புரிந்து முடித்தார். பல திருச்சபைகளை கட்டி முடித்தார். பல இடங்களில தேவனுக்காய் பல பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் அவருக்கு கடந்து வந்தது. எங்க போனாலும் ஒரு சபையை ஆரம்பிச்சிருவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன தேவன் வச்சிருக்கிற திட்டம், என் மேல அவர் வச்சிருக்கிறதான தீர்மானம், என் மேல அவர் வச்சிருக்கிற தரிசனம், அதை நிறைவேற்றி முடிச்சாதான் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு தேவன் அதை விரும்புகிறார். நீங்கள் எதை தெரிந்தெடுத்திருக்கிறீர்கள்? கர்த்தர் சொன்ன சித்தத்தையா, அல்லது மனுஷ சித்தத்தையா, அல்லது உங்களுடைய சுய சித்தத்தையா? இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன், யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, அதை அந்த காதுல கேட்டு இந்த காதுல என்ன செஞ்சிடும், டைரக்டா வெளியில போயிடும். ஆமென். அப்படி அல்ல. ஆமென். நாட்கள் மிக 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 குறுகினது, நாட்கள் மிக 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 குறுகினது, கொஞ்ச காலம் தான் இருக்கிறது என்று அறிந்து பிசாசு தீவிரமாய் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம்? அசதியாய், சோம்பலாய், யாருக்கு வந்த விருந்தோ அப்படிம்பாங்க, ஏனோ தானோ அலட்சியமாய் தேவனுடைய காரியத்துல, கர்த்தருடைய காரியத்துல, ஆராதனை காரியத்துல, ஜெப காரியத்துல, ஆமென், 72 மணி நேரம் ஜெபம் ஆயத்தப்படுத்தி எவ்வளவு அதற்காய் உபவாசித்து ஜெபித்து அருமையான மனிதர் எவ்வளவு பிரயாசங்களை எடுக்கிறார்.
ஒரு சின்ன கலந்து கொள்கிறதுல கூட நம்ம இருக்கிறது கிடையாது. ஆமென். அவ்வளவு அலட்சியம், அவ்வளவு அசாதாரணமாய் சாதாரணமாய் இதெல்லாம் என்ன பெரியதா வருஷம் வருஷம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இல்லைங்க, தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். பவுல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார், அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன். 2 தீமோத்தேயு 4:7-8 வசனத்தை வாசித்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். தேவ சித்தமாகிய ஓட்டத்தை நான் முடித்தேன். என்னை குறித்து தேவன் வைத்திருந்த நோக்கத்தின் திட்டத்தை ஓடி முடித்தேன். அதற்கு விரோதமாய் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. மனுஷ போராட்டங்கள், பிசாசினால போராட்டங்கள், சூழ்நிலைகளினால போராட்டங்கள், சரீரத்தில் வியாதியாகிய போராட்டங்கள், எல்லா போராட்டங்கள் வந்தாலும் தேவ திட்டத்தை, தேவ தரிசனத்தை என்னை விட்டு மாற்றவே முடியல. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளால அதை சொல்ல முடியுமா? நம்மளால இந்த காரியத்தை நம்ம சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சு தேவன் வைத்த திட்டத்தெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது என்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். முதலாவது உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் எங்க வைக்கப்பட்டாங்க? ஏதேன் தோட்டத்துல. ஒரு கவலை கிடையாது, ஒரு கஷ்டம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, பயம் கிடையாது. சந்தோஷமாய் தேவனோடு கூட உறவாடி சம்பாஷித்து அவருடைய அன்பில் ஐக்கியத்துல அவ்வளவு சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை மீது வைத்திருந்த தரிசனம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னு சொன்னா, எல்லாத்தையும் அவர் சிருஷ்டித்தார், வார்த்தையினால உண்டாக கடவுது உண்டாக கடவுதுன்ட்டார். ஆனா மனுஷனை மாத்திரம் எப்படி சிருஷ்டித்தாராம்? தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம். எவ்வளவு அதுக்கு ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? நம்ம ஆண்டவருக்கு ஸ்பெஷலா கொடுக்குமா? நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஸ்பெஷல். ஒரு 2 கண்ணுக்கு 4 கண்ணு இருந்துச்சுன்னு வைங்க, நானே முன்னாடி நின்று பசங்க பண்ண மாட்டேன், ஓடிடுவேன், பயந்துருவேன். எத்தனை கண்ணுப்பா, இதுல எப்படி நிக்கிறது, எவ்வளவு அழகா, எவ்வளவு கியூட்டா, எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு அவருடைய சாயல்ல அவ்வளவு ஸ்பெஷலா, அவ்வளவு விசேஷமானதாய் நம்மளை தேவன் படைத்தார். காரணம் என்ன? தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக என்ன? ஆளுகை செய்ய வேண்டும். எதற்கும் அடிமையாகி விடக்கூடாது. அடிமைத்தனம் பிசாசுக்குரியது, அடிமைத்தனம் சாத்தானுக்குரியது, அடிமைத்தனம் மனுஷனுக்குரியது. தேவனுக்கு உரியது ஆளுகை. ஆமென். அவர் ஆளுகையும் அதிகாரத்தையும் உடையவர். அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றார், ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. அந்த அதிகாரம், ஆளுகை நமக்குள்ளாக இருக்கிறது. அப்போ ஆதாம் ஏவாளிடத்துல தேவன் விரும்பினது, தேவன் எதிர்பார்த்தது, தேவ சித்தம் என்னவென்று சொன்னால், இவர்கள் என்னுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அடிமையாய் அல்ல, சகலவற்றையும் ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ சாயல் வெளிப்படுதா? தேவ சாயலை வெளிப்படுத்துறோமா? ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா, ஒரு குடும்ப பிரச்சனைகள்னு வந்துருச்சுன்னா, நம்ம நாவு எதெல்லாம் பேசுது, நம்முடைய ஃபேஸ் எவ்வளவு அகோரமா மாறுகிறது. தேவ சாயல் அதில் வெளிப்படுது. கொஞ்சம் கண்ணாடியில போய் பாருங்க, கோவப்பட்டுட்டு எவ்வளோ அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆமென். தேவ சாயல், தேவ சாயலை வெளிப்படுத்தணும்னு தான் ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் ஆதாம் ஏவாளை தேவன் வைத்தார். ரிலாக்ஸா வைத்தார். எந்த பிரச்சனையும் இல்லாம, எதுக்கும் போராட வேண்டாம், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், கொண்டு போய் வைத்தார். நீ ஆளுகை செய்கிறவனாக இருக்கணும். நீ சகலவற்றையும் ஆண்டுகொள். எதுவும் உன்னை அடிமைப்படுத்த கூடாது. நீதான் எல்லாவற்றையும் அடிமைப்படுத்த வேண்டும். நீ சகலவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்தார். ஆனால் இன்றைக்கு நம்ம
ஆளுகை செய்கிறது நம்மளை எது ஆளுகை செய்து நம்ம எதை ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு செல்போன் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கு, எத்தனை மணி நேரங்களை திருடிட்டு இருக்கு, யாருக்கெல்லாமோ லைக் போட்டுக்கிட்டு இருக்கிற, லவ்வை எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு டிஸ்லைக் கொடுத்துட்டு இருக்கிற. ஆமென். எதுக்கெல்லாமோ சேட்டிங் நடந்துட்டே இருக்குது. லவ்வை எதிர்பார்க்கிற, அன்பை எதிர்பார்க்கிற ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆளுகை ஆளுகை எது ஆளுகை செய்கிறது நம்மளை? கோபம் ஆளுகை செய்தா, பொறாமை ஆளுகை செய்தா, எரிச்சல் ஆளுகை செய்கிறதா, கோல் சொல்லுதல் ஆளுகை செய்கிறதா, கெட்ட வார்த்தைகளை பேசுவது ஆளுகை செய்கிறதா, பிறரை அவதூறாய் பேசுகிறது ஆளுகை செய்கிறதா, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது ஆளுகை செய்கிறதா, அவை தூற்றிக்கொண்டு திரிகிறது ஆளுகை செய்கிறதா? இன்றைக்கு எதெல்லாம் உங்களை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு? அதனாலதான் தேவ சாயலை இழந்து நிற்கிறோம். நம்மளை பார்த்தா தேவ சாயல், தேவ தூதர்களை போல இருக்கீங்களே அப்படின்னு யாராவது ஒரு நாளா சொல்லியிருக்காங்களா? நம்மள உங்க முகத்தை பார்த்தா என்ன பிரசன்னம், ஏன் இப்படி இருளடைஞ்சு கிடக்கு, ஏன் உன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டு கிடக்கு, எத்தனை பேர் சொல்றாங்க. ஆமென். தேவ சாயல். மோசே மேல போய் உட்கார்ந்துட்டு தேவ சமூகத்துல இருந்து இறங்கின பொழுது தேவ சாயல் வெளிப்பட்டதுனால, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட்டதுனால மனுஷ கண்களினால பார்க்க முடியலங்க. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு காரியங்களை செய்கிறோம், தேவ சாயலை வெளிப்படுத்த முடியலையே. 72 மணி நேரம் ஜெபத்துல இருக்கிற வரைக்கும் தானே அல்லேலூயா. வெளியில போனவன ஆத்திரம் பொங்கி வந்துடுது. நாத்தனாரை பார்த்த உடனே நம்முடைய நாக்கு சும்மா இருக்க மாட்டேங்குது, வளைச்சு வளைச்சு பேச ஆரம்பிச்சிருது. தேவ சாயலா இது? எப்பவுமே என் பசங்க நல்லா இது அப்படிலாம் வரவே வராது. ஆமென். நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், என்னுடைய நோக்கம் எல்லாம் ஆத்துமாக்கள் நித்தியத்திற்கு வரணும். அது ஒண்ணுதான். ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டியா இருந்தா கூட ஒண்ணு இல்லை. லாசர் வாசப்படியில தான் கிடந்தான், ஒரு பருக்க கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனா ஆபிரகாமின் மடி கிடைத்தது. ஆமென். ஒண்ணு இல்லைன்னா கூட ஒண்ணு இல்லை. உங்க ஆத்தும ரட்சிப்பு விளையேறப்பட்டது, உங்க வாழ்க்கையில உண்டாகிற மாற்றங்கள் விளையேறப்பட்டது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவ சாயலை வெளிப்படுத்துவார்கள். 72 மணி நேர ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பிரதிபலிப்பை உண்டாக்கணும். வந்தபடியே அடுத்த 72 மணி நேரத்துக்கு காத்திருந்திட கூடாது. ஒரு மாற்றம் வாழ்க்கையில, ஒரு சேஞ்ச். தேவ சாயலை வெளிப்படுத்துகிற, தேவ சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீங்க 2 பேரும் அன்பா இருக்கிறத பார்த்துட்டு புறச்சாதி சொல்லணுமா, இவங்க இயேசுவினுடைய சீஷர் அப்படிங்கணுமா. இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு, நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு இயேசுனுடைய சீஷர்னு சொல்லாம இருந்தா கூட ஒண்ணும் இல்லை, இதெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இல்லைங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவ சாயலை வெளிப்படுத்தணும். ஆமென். ஒன்றும் நம்மை அடிமைப்படுத்த கூடாது. சகலவற்றையும் நாம ஆளுகை செய்யணும். நாம என்ன செய்யணும்? சரியான தீர்மானங்களை எடுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, இவங்க தீர்மானமே எடுக்கிறது கிடையாது, எதையுமே இவங்க அடிமைத்தனத்திற்குள்ளாகவே இருந்து கொண்டு எதையுமே ஆளுகை செய்ய விட்டது கிடையாது. ஆனா ஆண்டவர் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. நான் ஜோமணி பார்த்துட்டேன், நான் உபவாசித்தெல்லாம் பார்த்துட்டேன், ஆனா கர்த்தர் கண்டுக்கிற மாதிரியே தெரியலையே. ஏன் என்னைய மட்டும் மறந்துட்டாரோ? பார்க்காம போய்கிட்டே இருக்கிறாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் பார்க்காம இல்லை, அவர் தூரத்துல இருந்தால் கூட உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். நாம நிறைய காரியங்கள்ல தேவ சாயலை வெளிப்படுத்தாம, நிறைய காரியங்களை ஆளுகை செய்யாம அடிமைத்தனத்திற்குள்ள மாறி போய் இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு கர்த்தரிடத்துல இருந்து தீமையான காரியங்களுக்கு நன்மையானதாய் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனிடத்துல அன்பு செலுத்தாததுனால. ஆமென். அடுத்து கடைசியாய் தோட்டத்துல வைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆமென். அதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க வீட்டுல போய். ஆதியாகமத்துல 2:15, ஆதியாகமம் 1:27, 28 எல்லாம் வாசித்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. தோட்டத்தை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும்.
தேவனிடத்துல அன்பு செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னா தோட்டம் பண்படுத்தப்படும், பாதுகாக்கப்படும். எந்த தோட்டம்? திருமணவெளியில எங்கேயோ இருக்கு அந்த தோட்டமா, அந்த வயல்வெளியா? இல்ல, நம்மளை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி ஒரு ஊரை கொடுத்திருக்கிறார், நம்மளை நம்பி ஒரு உலகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த தோட்டத்தை என்ன செய்யணும்? பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். ஆமென். பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கிறதுனாலதான் நீங்க எல்லாரும் இந்த ஜெப வேளையில 72 மணி நேர ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இதுக்கு பேருதான் என்னது? பாதுகாக்கிறது. தேசத்தை பாதுகாக்க, குடும்பத்தை பாதுகாக்க, திருச்சபையை பாதுகாக்க, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சத்துரு நுழைந்து விட முடியாதபடிக்கு பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தேவன் நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதுதான் அன்பு செலுத்துதல். ஆனா ஆதாம் ஏவாள் இதெல்லாம் செஞ்சாங்களா? செஞ்சாங்க, கொஞ்ச நாள் செஞ்சாங்க. அடுத்து என்ன ஆயிடுச்சு? பிசாசு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால எல்லாம் உடைக்கப்பட்டது. ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தன் பார்வை தனக்கு இன்பம், தன் புத்தியை தெளிவிக்கிறது, தான் புசிப்பதற்கு ஏற்றது, தான் தனக்கு தன்னுடையது, ஒரு செல்ஃபிஷ் அங்க வருது. ஆமென். ஹல்லேலூயா. தோட்டத்தை ஆண்டவர் மிக நேர்த்தியாய், மிக அழகாய் எல்லா காரியங்களையும் படைத்து சரியாய் எல்லாவற்றையும் செய்திருந்தார். ஆனால் ஏவாள் பார்க்கிறா, தன் பார்வை தனக்கு இன்பம் கொடுக்கிறது, எனக்கு எனக்கு என்னுடைய என்னுடையது எனக்குரியது, அந்த சுயம், அந்த சுயநலம், அந்த சுயம் வருகிற பொழுது கிறிஸ்துவின் மீது அன்பு வராது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம மேலதான் அன்பு வரும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டேன், இனி நான் அல்ல. ஆமென். எல்லாம் கிறிஸ்துவே. அதுதான் அன்பு. அதனாலதான் அதே பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு வியாதியோ, பலவீனமோ, வறுமையோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எதுவும் என்னை பிரிக்காது. அவனால எப்படிங்க சொல்ல முடிஞ்சிச்சு? தேவ தூதர் அவரு உலகத்துல நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடைய மனுஷனாய் பிறந்து வளர்ந்தவர் சொல்றாரு, உலகத்துல இருக்கிற எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. காரணம் என்ன? சுயம் அறையப்பட்டு விட்டது, சுயநலம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது, தேவன் மீது அளவில்லாத அன்பு பெருகி விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாயந்தர நேரத்துல ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறது அதுதான், அன்பு செலுத்துகிறாயா? இந்த ஏவாளும் ஆதாமும் ஏவாளும் இதுல எல்லாம் தவறினதுனால தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சாங்களாம்? துரத்தப்பட்டார்கள். ஆமென். மறுபடி உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி காவல் வச்சுட்டார். ஆமென். நம்மளை குறிச்ச தேவனுடைய எதிர்பார்ப்பு இதுதான், தேவ சித்தம் இதுதான், தேவ திட்டம் இதுதான். இந்த திட்டத்தையும் இந்த சித்தத்தையும் பழைய ஆதாமும் இழந்ததுனாலதான் புதிய ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பொழுது புஸ்தக சுருளில் என்ன எழுதி இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவேன் என்று கலந்து வந்தார். அதனாலதான் ஜெயம் பெற்றார். அதனாலதான் யூத ராஜ சிங்கமாய் உயிர்த்தெழுந்தார். அதனாலதான் பரலோகத்திற்கு பரமேறினார். அதனாலதான் பிதாவின் மனது பாசத்துல உட்கார முடிந்தது. இதெல்லாம் நமக்கு நிழலூட்டமாய் ஞாபகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் மீது அன்பு செலுத்தினா மாத்திரம்தான் இவற்றிற்கெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. நாமும் நித்தியத்திற்கு போக முடியும், நாமும் பிதாவோடு கூட ஐக்கியத்துல பங்கெடுக்க முடியும், நாமும் நித்தியத்தின் வாழ்க்கையில இயேசுவோடு கூட ஆளுகை செய்ய முடியும். அதெல்லாம் விட்டுட்டு அன்பு செலுத்துறேன் அப்படின்னு பாட்டு பாடினா மட்டும் போதாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும். என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ 1 யோவான் 2:17 வாசிக்கிறோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான், நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். ஆமென். கர்த்தாவே, என்னை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? என்னை குறித்ததான திட்டம் என்ன? நான் பேழையை கட்டி கொண்டு இருக்கிறேனா அல்லது பேழையை உடைச்சி கொண்டு இருக்கிறேனா?
நான் உங்கள்கிட்ட அன்பு செலுத்தி கொண்டு இருக்கிறேனா? அன்பு செலுத்துவதை போல நடித்து கொண்டு இருக்கிறேனா? இந்த 72 மணி நேரத்திற்கு வந்திருக்கிற அன்பான என் உறவினர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒரு நாளும் தேவன் உனக்கு தீமை செய்கிறவர் அல்ல. ஒரு நாளும் கர்த்தர் உனக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் நன்மை செய்கிற தேவன் மாத்திரமே. ஆனால் உன் அன்பு இன்றைக்கு வித்தியாசமா போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் தேவனால நன்மை செய்ய முடியல. உன்னுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? தேவன் சொன்னபடியே செய்தான். தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியே செய்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க வந்திருக்கிறோம், நல்ல காரியம். ஆனால் ஒரு மாற்றம் வேணுமா? ஒரு மாறுதல் வேணும். யார்கிட்ட அன்பு செலுத்துறீங்க? ஆமென். உங்க அன்பு எங்க அதிகமா இருக்குது? கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. உங்க அன்பு இயேசுவின் மீது இருக்குதா? உலகத்தின் மீது இருக்குதா? உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளின் மீது இருக்குதா? உலக பற்று பாசங்களின் மீது இருக்கிறதா? அல்லது உலக வேலையின் மீது இருக்கிறதா? எதன் மீது அதிக அன்பு செலுத்துகிறீங்க? உங்க கையில இருக்கிறதே செல்போன், அதன் மீது உங்க அன்பு இருக்கிறதா? ஆமென். உட்கார்ந்து மணிக்கணக்காய் மற்றவர்களை குறித்து பேசி பழக்கம் விடுகிறீர்களே, அதுல உங்க அன்பு இருக்கிறதா? ஆமென். உங்களை பார்க்கிற பொழுது சீஷர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? தேவ சாயல் வெளிப்படணும். தேவ சாயல் வெளிப்படணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆமென். தோட்டத்தை விட்டு தேவன் துரத்தி விடக் கூடாது. ஆமென். அவருடைய மந்தையை விட்டு தேவன் துரத்தி விடக் கூடாது. நித்திய வாழ்க்கையை இழந்த நிலைமையில மாறி போய்விடக் கூடாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதுல பிரவேசிப்பது இல்லை. ஆமென். அதுல பிரவேசிப்பது இல்லை. ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அதுல பிரவேசிப்பார். பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பார். ஆமென். அன்பான தேவ ஜனமே, ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து விடாதீங்க. ஆமென். இதை செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன், எனக்கு பரலோகம் உண்டு கிடையாது. உன்னை குறித்த நோக்கம், உன்னை குறித்த திட்டம், உன்னை குறித்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தால் மாத்திரமே நித்திய வாழ்க்கை. ரபோ ஷகா லதா ரபோ கந்தா ரது நவோ கவோ நிவோ ஷவால் லபு கவோ. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன குறிச்சு இருக்கிற நோக்கம் என்னப்பா? என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? என்ன தீர்மானம் வச்சிருக்கிறீங்க? நான் போகிற வழி நீங்க நியமித்திருக்கிற வழியா? நான் போகிறதான பாதையில நீங்க சொல்லி இருக்கிற பாதையில தான் நான் போய் கொண்டு இருக்கிறேனா? அல்லது என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய குடும்பம் சொல்கிறதைக்கு அர்ப்பணித்து இருக்கிறேனா? ரிமோ ஷமோரி போ கபோரி போ கமான் நதர் ரகா ரத்தானி போ கத்தரியா கதோ ரத்தினி கபோ ரிமா கதிரி ஷாதிரி யால ஆரியா கதோ கபல வஷதாரவா. உன்னுடைய வழி நேராயனாய் இருந்தது, உன்னுடைய வழி சரியானதாய் இருந்தது, உன்னுடைய வழி தேவனுக்கு பிரியமானதாய் இருந்தது. ஆனால் சில காலத்திற்குள்ளாய் உன்னுடைய வழியில சேஞ்சஸ், மாற்றம் மாற்றம் மாற்றம். ஆமென். தேவன் வேதனைப்படுகிறார். என் ஆண்டவர் அன்பை தேடுகிறார். உங்க அன்பை தேடுகிறார். உங்க அர்ப்பணிப்பை தேடுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிதலை தேடுகிறார். ஆமென். உன் காணிக்கை எனக்கு இடத்திற்கு வீண் காணிக்கை, வாழ்க்கை மாறாமல் வீண் காணிக்கை இடத்திற்கு என்று வேதம் சொல்கிறது. உன் கைகள் எல்லாம் இரத்த காரங்களால், இரத்த வழிகளால் நிறைந்திருக்கும் பொழுது உன்னுடைய காணிக்கையை மாத்திரம் நான் விரும்ப வேண்டும். ரிபோ ஷபால புரிபோ கமனா தியாதியால போஷதாரபா ரிகத்தரவோ கமனா புரிபோ ஷமல புரிபல வரவரவா ரிகமௌன பௌதியாதியா கதாரபு ஷமலவோ கமனவா. உனக்காய் ஜீவனை கொடுத்தாரே அம்மா, நீ எதுவுமே கொடுக்கலையே. உனக்காய் ஜீவனையே கொடுத்தாரே. அந்த தகப்பனிடத்தில் அன்பு கூற மாட்டாயா? அதற்காக அர்ப்பணிக்க மாட்டாயா? தேவனே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஆமென். அந்த சவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, நீ பவுலாய் மாற்றப்பட்ட பின்பு, ஆமென், நீ பவுலாய் மாற்றப்பட்ட பின்பு நீ வேதனை நிறைந்த
வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து போவாய். ஆமென். நீ பாடுபடுவது உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளை கண்டு பயந்து ஒளிந்து கொண்டாயே. ஆமென். பாடுகளை கண்டு பயந்து ஒளிந்து நின்று விட்டாயே. உன் ஓட்டத்தை எங்க ஸ்டாப் பண்ண? உன் ஓட்டம் எங்க தடப்பட்டுச்சு? ஆமென். கர்த்தரிடத்துல ஒப்புரவாகுங்க. தேவன் அதை விரும்புகிறார். ஆமென். ஒரு நாளில எழும்பி பிரகாசித்த நீங்க, ஆமென், ஒரு நாளில தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டிருந்த நீங்க இன்றைக்கு எங்கே நின்று விட்டீர்கள்? மோசே அர்ப்பணித்தார். சீனாய் மலையின் மேல போய் நின்றார். நீ அர்ப்பணித்தது உண்மை. ஆமென். மலைக்கு மேல ஏறி நின்றது உண்மை. ஆனால் இன்றைக்கு உன் நிலைமை என்ன? உன்னுடைய அழைப்பு வித்தியாசமானதல்லவா? தேவன் உன்னை அபிஷேகித்த அபிஷேகம் வித்தியாசமானதல்லவா? இன்னைக்கு குளிர்ந்த நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கியே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தை யாரை நோக்கி வருகிறதோ ஒப்புரமாகுங்க. ஆமென். கர்த்தருடைய கண்கள் உங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிறதமா? பேழையை கட்டும்படி சொன்னாரே, ஆனால் உன்னுடைய இஷ்டப்படி பேழையை கட்டுனதனால குடும்பம் உடைந்து போய்விட்டதே. இந்த சிலுவையை என்னால சுமக்க முடியாது. இந்த பாடுகளை என்னால கடந்து செல்ல முடியாது. ஆமென். இந்த வாழ்க்கையில இனிமேல் என்னால தாங்கி செல்ல முடியாது என்று பிரிந்து விட்டாயே. ஆண்டவர் உன்னிடத்துல கேட்கிறார். அன்பு செலுத்துகிறவன் அர்ப்பணிப்பான். அன்பு செலுத்துகிறவன் சகலவற்றையும் தாங்கிக் கொள்வதற்காக அர்ப்பணிப்பான். அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல், அதுதான் அன்பு செலுத்துதல். தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ தீர்மானம், அதை நிறைவேற்றுவதுதான் அன்பு செலுத்துதல். ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்துல வந்து விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றினார். ஆமென். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், இவர் எவ்வளவு அன்பு செலுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்றதுமா. ஆமென். இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. அதனால உன்னை விலையேற பெற்றது இயேசு தேடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் குறித்த மலையில, ஆமென், தேவன் உனக்கென்று குறித்த மலையில உன்னுடைய பலிபீடத்தை உன்னுடைய கட்டி பலியை செலுத்த பிரயாசப்பட்டாயா? ஆமென். பலிபீடத்துல பலி செலுத்துகிறது ஆசாரியனுக்குரியதல்ல. பலிபீடத்துல பலி செலுத்தப்படுவது ஆசாரியனுக்காக அல்ல. ஆமென். பலிகள் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி, பலிகள் உன்னை ஆசீர்வதிக்கும்படி, பலிகள் உன் குடும்பத்தை உயர்த்தும்படி, பலிகள் உன்னை பாதுகாப்பதற்காக செலுத்தப்படுகிறது. ஆசாரியனுக்கு செலுத்துகிறேனே என்று இருதயத்தில் எண்ணினாயோ? ஆமென். ஊழியக்காரனுக்கு அல்லவா கொடுக்கிறேன் என்று இருதயத்துல வஞ்சித்தாயோ? அது அன்பல்ல. ஆமென். குறித்த மலையில, தேவன் குறித்திருக்கிற மலையில, ஆமென், தேவன் குறித்த பொருள, தேவன் குறித்த, தேவன் சொன்ன வார்த்தையின்படி செலுத்து. அவர் யெகோவா ஈராய் வெளிப்படுவார். ஒரு சிலருடைய இருதயத்தில் அநேக கேள்விகள். ஆமென். எத்தனை 72 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்திருக்கிறேன். ஆமென். இன்னமும் தேவன் எதையும் செய்யாததை போல ஒரு வெறுமையை உணர்கிறேன். என்னுடைய குடும்பத்துல ஒரு வெறுமை, ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை. ஆமென். உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், சரியான அன்பை தேவனிடத்துல செலுத்தினீர்கள் என்றால், சரியான அர்ப்பணிப்பை, சரியான கீழ்ப்படிதலை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருவீர்கள் என்றால், தீமையா இருக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் மாற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி ரிம ஷபபா ரிகமல முரிம ஷப
உலகத்தை சுத்தி பார்ப்பதற்காக கர்த்தர் 12 பேரை தெரிந்து கொண்டு தேவனுடைய மனுஷன் அனுப்புகிறார். 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அன்பான தேவ பிள்ளையே, உன் வாயினால துர்ச்செய்தியை பரப்பாத. திறப்புல நிக்க தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். துர்ச்செய்தியை கேட்கிற பொழுது திறப்புல நின்று கண்ணீர் வடித்து செபிக்கிற நிலைமையில தேவன் உன்னை வைத்து இருக்கிறார். ஆமென். துர்ச்செய்தியை பரப்புவதற்கு ஒரு நாவை விட்டு கொடுத்து விடாதே. ஆமென். துர்ச்செய்தியை கேட்கிறையா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து அழுது திறப்புல நின்று அந்த ஆத்துமாவிற்காக செபிக்க பழகு. துர்ச்செய்தி பரப்பினவர்கள் நாசமடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஹalleluya. தேவ சாயலை வெளிப்படுத்துகிறாயா? தேவ சாயல் உன்கிட்ட இருந்து வெளிப்படுதா? தேவ சாயல் வெளிப்படலைன்னா தோட்டத்தை விட்டு துரத்தப்படுவாய். இன்றைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. ஆமென். நமோ வாதிபாலமோ ஷபாலமோ காட்டாரோ ரிகமோ ஓதிபோ ஷபால் லதுமி விகமோ ரகதார ரிமா கத்தார ஓதிபோ ஷபால் லவரிபோ அவுரியாத்தி கமா நிமோ கமலவோ. தேவனுடைய கண்கள் ஆமென். அவருடைய அக்கினி மயமான கண்கள் ஆமென் இந்த இடத்துல உலாவுவதை நான் ஆவியில உணர்கிறேன். ஆமென். அவருடைய பற்றிக்கிற கண்கள் பற்றி எரிகிற அக்கினி போட்டது அவர் கண்களில் இருந்து வந்தது. அவரவாதி யாதிபோ ஷபாலி கமோ ரப்பனி கமலவ ஷபரியால வரவ கமனவரி வரவரவரவா. அந்த கண்கள் உங்களை உற்று நோக்குகிறது. மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையில உள்ளான இருதயத்துல இருக்கிற உள்ளான நிலைமையில இருக்கிற காரியத்தை என் தேவனுடைய கண்கள் உற்று நோக்குகிறது. விரிவிரி வரவரவ ஷபரி விரிவிரி வரவரவரவரவா விகவலவரி வரவரவரவ ஷதரி வரவரவரவரவா. ஆமென். கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுங்க. தேவ தரிசனத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுங்க. உலகத்தை பார்க்காதீங்க, மனுஷங்களை பார்க்காதீங்க, உறவுகளை பார்க்காதீங்க. எஜமான் இயேசுவையே நோக்கி பாருங்கள். ஒரு நியாயாதிபதி வருகிறார். உங்களை நியாயம் தீர்க்க நியாயாதிபதி வருகிறார். உன்னிடத்துல கொடுத்த தாளத்தை குறித்து நியாயம் விசாரிக்க நியாயாதிபதி வருகிறார். அவர் வந்து நிற்கும் போது தாளத்தை குறித்து நியாயம் விசாரிப்பார். உங்க கையில கொடுத்திருக்கிற தாளத்துகளை குறித்து நியாயம் விசாரிப்பார். என்ன பண்ணினாய்? இதை என்ன செய்தாய்? உன் கையில கொடுத்தேனே, உன்னை நம்பி கொடுத்தேனே, உன் திறமைக்கு தக்கதாக கொடுத்தேனே, உன்னால இதை செய்ய முடியும் என்று சொல்லிதான் அவன் கையில கொடுத்தேன். அதை வைத்து என்ன செய்தாய்? ஹalleluya. இந்த 72 மணி நேர ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும் அம்மா. ஆமென். ஆமென். புறமான இருளில தள்ளி போடுங்கள் இந்த வார்த்தை வந்துடக்கூடாதுமா. ஆமென். இவன புறமான இருளில பற்கடிப்புகள் நிறைந்த இருளில இவனை தள்ளி போடுங்கள். இவன் சோம்பலான ஊழியக்காரன், தேவ சித்தம் செய்யாதவன். உங்களை குறிச்சு தேவன் அப்படி சொல்லிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே உடைய சித்தத்தை நான் செய்யணும்பா. தேவ சாயல் என்கிட்ட இருந்து வெளிப்படணும். ஆமென். தேவ சாயல் வெளிப்படணும். ஆமென். அப்பா ஹalleluya. பொண்ணுக்கும் பொருளுக்கும் மண்ணுக்கும் சண்டையிட்டு ஆமென் ஹalleluya தேவ சாயலை இழந்து போனாயே, தேவ சாயலை இழந்து நிற்கிறாயே. ஓரி வஷவரி வகமன உரியால வரவஷதர வரவா. ஆமென். தேவ சாயல் உலக காரியத்திற்காக நீ இழந்து விட்டாயே. ஆமென். இந்த மணி நேரத்துல மனம் திரும்பு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. வெள்ளியும் பொன்னும் என்கிட்ட இல்ல, எனக்கு உள்ள ஒண்ணு இருக்கு, அது இயேசுவின் நாமம்.
ஆமென். அதுதாங்க வேணும், அதுதான் வேணும், அதுதான் வேணும். எல்லாம் வெந்து உருகி சாம்பலாகி விடும். ஆமென். இடம், சொத்து, சுகம், மாளிகை, மட, கோபுரங்கள் எல்லாம் வெந்து உருகி சாம்பலாகி விடும். இதற்காக தேவ சாயலை இழந்துடாத, இதற்காக தேவ சாயலை இழந்து விடாதே. தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டுறாதீங்க. ஆமென். உள்ள வரவே முடியாது, உள்ள வரவே முடியாது, மறுபடி வரவே முடியாது. கொடுத்திருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. எவ்வளவாய் நேசித்தார், எவ்வளவாய் அன்பு செலுத்தினார், எவ்வளவாய் உங்கள் மீது பரிதாபம் கொண்டார். ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க என்ன செலுத்தி இருக்கிறீங்க? ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கையப்பா உமக்காக வாழணும். ஆண்டவரே, உமக்காக வாழணும் ஐயா. என் வாழ்க்கையில மாற்றத்தை தாரும். ஆமென். என் ஜீவியத்துல ஒரு மாற்றம் உண்டாக செய்யும், என்னுடைய பேச்சில ஒரு மாற்றம் உண்டாக செய்யும். ஆமென். எப்போது இருக்கிற 72 மணி நேர ஜெபம் அல்ல, இந்த 72 மணி நேர ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றணும், உங்க குடும்ப சூழ்நிலையை மாற்றணும், உடைந்து போய் இருக்கிற பேழையை மறுபடி கட்டி உருவாக்கணும். உன் குடும்பத்தை காப்பாற்றுகிற ஒரு நோவாவாய் நீ எழும்பணும். இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றின ஒரு மோசேயாய் நீ எழும்பணும். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் குறித்த மலையில கொண்டு போய் பலி செலுத்தின ஒரு ஆபிரகாமாய் நீ எழும்பணும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்களோடு இடைப்பட்டு உயிர்ப்பித்து எங்களை ஜீவிப்பித்து அன்புக்காய்